ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா. வெல்கம் டு அவர் சேனல். நான் வீடியோ போட்டு 2.5 months ஆகுது. ஏன்னா வீட்டில் எதிர்பாராத விதமாக ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்ததுனால என்னால் போட முடியல. அதுலேருந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்கேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இது எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பேஸ் 6 லைன் போட்டு சென்டரில் மட்டும் 5 லைன் போட்டுட்டு மேலே 11 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளார வர மாதிரி மடக்கி பின்ன போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுக்கு நம்ம 2 மெஷர்மெண்ட்டில் ஒயர் கட் பண்ணிக்கணும். 4 அடியில் 6 ஒயரும் 3 அடியில் 10 ஒயரும் கட் பண்ணி இப்போ நம்ம சென்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முதல்ல நம்ம 3 அடி ஒயர் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து தான் நம்ம ஒயர் எடுத்து பின்ன போகிறோம். அதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்து ஸ்கேலில் 1.5 அடிக்கு சைடு வாலுக்கு ஒயர் விட்டுடணும். விட்டுட்டு 3 அடி கட் பண்ணி சென்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம நார்மல் நாட் போடணும். இதே மாதிரி இந்த 3 அடி ஒயர் 10ஐயும் நம்ம பின்னக்கூடாது, 5 மட்டும் பின்னிட்டு 4 அடிக்கு கட் பண்ணியிருக்க ஒயர் எல்லாத்தையும் பின்னிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த 3 மீதி 5 ஒயர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம பின்னோம். அப்போ தான் இந்த ஷேப் நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம அப்படி மாற்றி மாற்றி வச்சு பின்னுறோம். இங்கே பாருங்கள், இப்போது 3 அடியில் 5 ஒயர் வச்சு பின்னிட்டு வந்துட்டேன். கட் பண்ண ஒயர் அதுக்கடுத்து 4 அடியில் 6 ஒயர் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 6 ஒயரையும் நம்ம தொடர்ந்து வச்சு பின்னணும். 4 அடியில் கட் பண்ண ஒயர் எடுத்து நார்மல் நாள் போடுவோம்ல, அதே மாதிரி போட வேண்டியது தான். இதே மாதிரி போட்டுட்டு எல்லா ஒயரையுமே நம்ம ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும். இதே மாதிரி 4 அடியில் கட் பண்ண எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த 4 அடியில் கட் பண்ண 6 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த 3 அடியில் மீதி 5 ஒயர் இருக்குல்ல, அதை நம்ம ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி நார்மல் நாள் போட்டு சென்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 அடி ஒயர் எடுத்து அதில் இன்னும் 5 ஒயர் இருக்கும், அதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டா இந்த ரோ முடிஞ்சிடும். இதே மாதிரி அந்த 5 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இப்போது 3 அடியில் மீதி ஒயர் இருந்தில் 5 ஒயர் 3 அடியில் வெட்டின ஒயர் அது பின்னியாச்சு. ஃபஸ்ட்டு 5 ஒயர் 3 அடியில் கட் பண்ணது பின்னிட்டு அதுக்கப்புறம் 6 ஒயர் 4 அடியில் கட் பண்ணது, அதுக்கப்புறம் மீதி உள்ள 5 ஒயர் வச்சு பின்னிட்டோம். இப்போது இந்த ரோ முடிஞ்சிருச்சு. இது சைடு வாலுக்கு விட்டோம்ல, அந்த அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை நம்ம அளவெடுத்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரியே இது சென்டர் ரோ, மேலே 3 ரோ கீழே 3 ரோ போடணும். இங்கே பாருங்கள், இப்போது இது சென்டர் ரோக்கு தெரிகிறதுக்காக நாட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம 3 ரோ பின்னியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த சைடு திருப்பிக்கிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு இந்த அளவுக்கு ஒயர் விட்டுட்டு பின்னணும். இந்த அளவுக்கு ஒயர் எடுத்துக்கிட்டு இதேமாரி நம்ம வரிசையாக பின்னி இந்த அளவுக்கு ஒயர் வெட்டிடணும். இன்னும் நம்ம 2 ரோ பின்னணும். இதேமாரி
இங்கே பாருங்கள், இப்போது மேலே 2 ரோ பின்னிட்டேன். மொத்தத்துக்கு 6 ரோ பின்னியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு 5 ஒயரை விட்டுட்டு இந்த நடுப்புற 4.5 அடிக்கு கட் பண்ணோம்ல, அந்த 6 ஒயரை மட்டும் 5 ரோ பின்ன போகிறோம். இந்த சைடும் ஆப்போசிட் சைடு அந்த 6 ரோ மட்டும் 5 ரோ பின்னணும். அது எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த சைடு வாலுக்கு ஒயர் விட்டோம்ல, அந்த அளவுக்கு ஒயர் விட்டுட்டு இந்த 5 ஒயரையும் விட்டுட்டு 3 அடியில் கட் பண்ண ஒயர் இதை விட்டுட்டு 4 அடி எதுக்கு இப்போ கூட கட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே 5 ரோ பின்னுறதுக்காக தான் நான் 4 அடியில் கட் பண்ணோம். இங்கே இந்த அடுத்து வர 6 ஒயருக்கு மட்டும் நம்ம நாட் போடணும். போட்டு சைடில் எவ்வளோ ஒயர் விட்டுருக்கோமோ அதை நம்ம விட்டுடணும். இதேமாரி தொடர்ந்து இந்த 6 ஒயருக்கு பின்னிட்டு இங்கே இந்த சைடில் ஒயர் விட்டுருக்கோம்ல, இந்த ஒயர் அளவுக்கு நம்ம விட்டு கட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம இந்த 6 ஒயருக்கு மட்டும் அதிகமாக கட் பண்ண 6 ஒயருக்கு மட்டும் ஒரு ரோ பின்னிருக்கோம். சைடில் இங்கே விட்ட ஒயர் அளவுக்கு விட்டுட்டு இந்த சைடும் அதேமாரி இங்கே சைடில் விட்ட ஒயர் அளவுக்கு விட்டுட்டு இங்கே பின்னிருக்கோம். இதே மாதிரி இன்னும் இங்கே 4 ரோ பின்னணும். மொத்தத்துக்கு 5 ஒன்று பின்னிருக்கோம், இன்னும் 4 பின்னோம். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் 6 ஒயர், சென்டரில் உள்ள 6 ஒயருக்கும் 5 ரோ பின்னிட்டு வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. இங்கே பாருங்கள், இப்போ இது 6 ரோ பேஸ் போட்டோம்ல, அது அந்த 6 ரோ இதில் நம்ம 2 சைடும் 5 நாட் விட்டுட்டு சென்டராக உள்ள 6 ஒயருக்கு நம்ம 5 ரோ போட்டுக்கோம். இந்த சைடும் ஆப்போசிட் சைடும். அப்போ இந்த ஷேப் வந்துருக்கு. இதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இப்போ 2வது நாட்லேருந்து கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு நார்மல் நாட் போடணும். இதேமாரி தொடர்ந்து போட்டுட்டு இப்படியே வரிசையாக போட்டு வந்து இங்கே ஜாயிண்ட் வரப்போ நம்ம லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போது இது போட்ட ஃபஸ்ட்டு நாட்டு, இது லாஸ்ட் நாட். இப்போ இந்த 2 நாட்டையும் நம்ம இப்போ லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் உள்ள ஒயரை கொஞ்சம் கீழே தள்ளணுன்னா அது லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகி பின் சைடு வந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக உள்ள நாட்டில் உள்ள ஒயரை லூப்புக்குள்ளே விட்டு இந்த ஒயரை உள்ளார விட்டு டைட் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த ரோ 2வது ரோ ஆரம்பிக்கிறதே நமக்கு தெரியாது. இப்போது அந்த ஒயரை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நம்ம அடுத்த ரோ பின்னலாம். அடுத்த ரோ இப்படியே வரிசையாக பின்னிட்டு வரணும். எவ்வளோ உயரம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு உயரம் பின்னிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுக்கு 11 லைன் உயரம் போட்டு வந்திருக்கோம். இந்த உயரம் போதுங்கிறதுனால நான் ரன்னிங் ஒயரை கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த எல்லா ஒயரையும் நம்ம உள்ளார சொருகணும். ஒரு ரோ உள்ளார போகிற மாதிரி வச்சு இப்படி வச்சு மடக்கி நம்ம சொருகிடணும். நான் சொருகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லா ஒயரும் சொருகினதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஏணிப்படி முடிச்சு போட்டோம்ல, அது இப்படி வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.